கல்கி படத்துல இருந்து ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்தது. அயன்மேனுக்கு எப்படி ஜாவிஸோ அதே மாதிரி இந்த கல்கி படத்துலயும் ஹீரோ கூடவே டிராவல் ஆகுற மாதிரி ஒரு ரொபாட்டிக் கேரக்டர் வருது. இது நல்லா இருக்கே. இந்த கேரக்டரை லான்ச் பண்ற ஈவென்ட் கூட இப்ப பெரிய அளவில் நடத்தினாங்க. எப்படி அயன்மேனுக்கு ஜாவிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரெகுலரா வாய்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துல இந்த பர்டிகுலர் புஜ்ஜி கேரக்டருக்கு யார் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மகாநடி படத்துல நடிச்ச கீர்த்தி சுரேஷ் அவங்க தான். ஏன்னா மகாநடி படத்தோட டைரக்டர் நாகாஸ்வினோட படம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நேஷனல் அவார்டே வாங்கி கொடுத்த ஒரு டைரக்டரோட படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்துல இவங்க இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு அதாவது ரோபோட்டிக் வாய்ஸ்க்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. नेगेटिव ये मिशन मुश्किल ही नहीं 1 मिलियन यूनिट्स வந்த மாதிரி தான் நம்ம காம்ப்ளெக்ஸும் போன மாதிரி தான் இதான மேக்ஸिमम ஸ்பீட் ನಿಮ್ ಶೂಸ್ ನೀವೇ ಚಾರ್ಜ್ ಮಾಡಬೇಕು ನಾನು ಇನ್ವಾಲ್ವ್ చేయక ಬರವಾ பல ತಿರುಗಿ வெல்தா. இது அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. இருந்தாலும் நமக்கு என்ன கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் தெரியாதா என்ன? கேட்கும் போதே தெரியுது. இத்தனைக்கும் அவங்க எல்லா லாங்குவேஜ்லயுமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு ஒரே டைம்ல ஒரே ஸ்டெச்ல எல்லா லாங்குவேஜ்லயுமே வர மாதிரி தான் அந்த ப்ரோமோவே விட்டுருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் பிஸியா இருந்தாலும் இந்த படத்துக்கு எதுக்காக வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களோட கரியர்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமான இவங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த மகாநடி படத்தோட டைரக்டரோட படம் அப்படிங்கறதுனாலயே இந்த படத்துக்கு அவங்க வாய்ஸ் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். கீர்த்தி அதுல சாவித்திரியாவே மாறிட்டாங்க. நிறைய பேர் இது பண்ணி என்ன நேஷனல் அவார்டு வாங்க போறேன்னு கேட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுத்துருக்கேன்னு எனக்கு நினைக்கிறேன். భైరవా ఇప్పుడు ఈ స్లో మోషన్ అవసరమా? తొందరగా వెళ్ళు. அதனாலேயே இந்த படத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரொபோசல் வந்திருக்கலாம், இதை அவங்க பண்ணியிருக்கலாம். எல்லாமே யூகம் தான். அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு ஆல் ஓவர் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலயும் ரிலீஸ் ஆகுது. ஒரு பேன் இண்டியா படம். இது 600 கோடி பட்ஜெட்ல தயாராகிற படம் அண்ட் ரொம்ப பெரிய பட்ஜெட் படம். அண்ட் இதுல ஸ்டார் வேல்யூவும் அதிகம். பிரபாஸ், கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், திஷா பட்டானின்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற ஆர்டிஸ்டுமே போட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னா இது ஒரு பேன் இண்டியா படம் இல்லையா, அதனால. அண்ட் இந்த படம் அடுத்த மாசம் 27ஆம் தேதி வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகுது. இதோட பார்ட் 1. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பக்கம் பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது வந்து ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு, இது அந்த ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களும் வந்துட்டு தான் இருக்கு. அண்ட் நம்ம ஊர் ஆடியன்ஸ் மேல எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாங்கன்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே நம்ம தமிழ் சினிமாவிலேயோ, தெலுங்கு சினிமாவிலேயோ, ஹிந்தி சினிமாவிலேயோ ஒரு விஷயத்த ட்ரை பண்றாங்க, ஒரு புது விஷயத்த அட்டம் பண்றாங்க, இல்ல கொஞ்சம் டெக்னாலஜிக்கலான படங்கள் ஏதாவது எடுக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா அதை வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இது பார்க்க இந்த படம் மாதிரி இருக்கு, இது பார்க்க அந்த ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஊர் ஆடியன்ஸ் மேல ஏற்கனவே நிறையவே இருக்கு. அண்ட் இந்த விஷயத்துல ஆடியன்ஸ் மேலயும் குறை சொல்ல முடியாது. அந்த அட்டெம்ப்ட் ரொம்ப மொக்கையா இருந்ததுன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் கலாய்ப்பாங்க, நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா படம் நல்லா ஓடும். அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அண்ட் நாளைக்கு பார்க்கலாம்.